ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சிறைச்சாலையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தவிர எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்னை மாவட்டம் புழலில் இருக்க பாருங்க மத்திய சிறை, அங்கிருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு சமையலர் கேட்டிருக்காங்க. குக்கிங்கான வேக்கன்சி ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. எங்கன்னா பொண்ணுலேருந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு 18 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்க, அவங்க அப்ளை பண்ணலாம். எந்த கம்யூனிட்டியை அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அவங்க தான் அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 15,900 ரூபாயிலேருந்து 58,500 வரைக்கும் சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது, அல்லது 8ஆம் வகுப்பு ஃபெயில் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் 2 வருஷத்துக்கான குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் ஃபஸ்ட்டு பதவி. நெக்ஸ்ட்டு லாரி டிரைவர் கேட்டிருக்காங்க. லாரி ஓட்டுநர் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் கேட்டகிரி. அதிகபட்சமாக பிசி எம்பிசி 2 வருஷமும், அதேமாரி பார்த்தா எஸ்சிஎஸ்டி 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ண பாருங்கள். இதுக்கு ஜென்ரல் கேட்டகிரி அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரைக்கும் சேலரியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் கனரக வாகனத்துக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்சம் 1 வருஷத்துக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து நெசவு போதகர் கேட்டிருக்காங்க. வீவிங் இன்ஸ்ட்ரக்டர் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க ஜென்ரல் கேட்டகிரி அப்ளை பண்ணிக்கோங்க. பிசி எம்பிசி டிஎன்சி பார்த்தா 34 கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டி 37 கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக. இதுக்கு ஜென்ரல் கேட்டகிரி தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, சேலரியை பொறுத்த வரைக்கும் அதுதான் மந்த்லி 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வரைக்கும் சேலரியை கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பார்த்தா தமிழ்நாடு அரசு தெரிவுத்துறையால் கைத்தறி நெசவுக்கான சரி வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 3 பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ மேற்கண்ட பதவிக்கான விண்ணப்பங்கள் 13/9/2024 தேதிக்குள் சிறை கண்காணிப்பாளர் மத்திய சிறை 1 புழல் சென்னை இருக்க பாருங்க, அந்த அட்ரஸுக்கு வந்து சேர வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லாதவங்க டேரெக்டாக அந்த அட்ரஸ்லேயே அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அவங்க போயிட்டு வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் மென்ஷன் பண்ணல. லாஸ்ட் தேதி 13/9/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணுங்க. இல்லாதவங்க டேரெக்டாக நீங்கள் அங்கேயே போயிட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். வாங்கிட்டு அங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணி கேட்டுக்க டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணி அங்கேயே ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வர பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான ஜாப் அப்டேட். இந்த மாதிரி நிறையா ஜாப் அப்டேட் உங்களுக்கு வேணால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டும் உங்களுக்கு சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.